டாக்டர் விஜயரங்கன்னு ஒரு டைரக்டர் இருந்தார் எம்சிடியில். அவர் கேட்ட கேள்வி எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. எம்சிடியில் நான் பேப்பர்ஸ் போடும்போது என்னுடைய சம்பளம் 14,800 ரூபா. 17,000 ரூபா கொடுப்பாங்க, பிடித்தமெல்லாம் போக 14,800 ரூபா. அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். நான் ஒரு வாரத்துக்கு உனக்கு 4,000 ரூபா தேவைப்படும், இந்த இடத்த விட்டு போனீங்கன்னா அதுக்கெல்லாம் உனக்கு ஏற்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டார். வாரத்துக்கு 4,000 இல்லை சார், வாரத்துக்கு 40 ரூபா அப்படிங்கிறது கூட என்கிட்ட ஏற்பாடு கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியும், இந்த 26 வருஷத்தில் 26வது ஏஜில் நான் ஆண்டர்ப்ரனர் ஆகலை அப்படின்னா அப்புறம் என்னால் எப்பவும் ஆண்டர்ப்ரனர் ஆக முடியாது. அதனால் நான் வெளியே போய் கிரியேட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஆண்டர்ப்ரனர் ஆகணும், ஃப்ரீலான்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒவ்வொரு பொண்ணு ஒவ்வொரு பையனுடைய லைஃப்லேயும் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஸ்பார்க்கை பற்ற வைப்பாங்க. அந்த ஸ்பார்க்கை பார்த்து அவங்க தோண்டு போக வேண்டியதில்லை, அதே ஃபியூவலை எடுத்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு செஞ்சு பாரு. அதில் தோத்துட்டீங்கன்னா அதனுடைய ரெப்பர்கஷன்ஸை நீ தான் ஃபேஸ் பண்ணிக்கணும், ஜெயிச்சிட்டின்னா ரொம்ப சந்தோஷம். இப்படி தான் ஒவ்வொரு விஷயமும். ஒரு சைக்கிளை ஓட்டுறதுலேருந்து ஒரு லேப்டாப்பை வாங்கி பழகணும் அப்படிங்கிற வரைக்கும், சரி தம்பி காசு தரேன் நீ வாங்கி செஞ்சுப்பார், ஆனால் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீ ஃபேஸ் பண்ணிக்கணும். நல்லதாக இருந்துச்சுன்னா சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம் உனக்கும் சந்தோஷம், அப்படி லிபர்ட்டி விட்டுருவார். அந்த லிபர்ட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு இளைஞனுக்கும் தேவை. அப்பா கார் மெக்கானிக், அப்பாவும் பெரியப்பாவும் சேர்ந்து அம்பாசிடர் கார் ரெடி பண்ணுறதுல 50 வருஷமாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள். இப்போ பெரியப்பா அந்த ஒர்க் ஷாப் பண்ணிகிட்ருக்காரு, பெரியப்பா பையன் அந்த ஒர்க் ஷாப் பண்ணிகிட்ருக்காரு. அப்பா வெளியில் வந்துட்டார், அவருக்கு உடம்பு உபாதைகள்னால வெளியில் வந்துட்டார். ஆனால் இப்போ நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் மோட்டிவேட்சிட்டி அப்புறம் மோட்டிவேஷன் ஹப்லாம் சேனல்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எரிக் தாமஸ்லேருந்து அந்த காலத்து ஜிம்ரான் வரைக்கும் பேசுனதுடைய தொகுப்பை போட்டு அதில் மோட்டிவேஷன் கொடுத்துருப்பாங்க. அவர் அந்த காலத்தில் ஒரு மோட்டிவேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு பெரிய சேனலாகவே அவர் அன்றைக்கி இருந்தார். எங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்க இல்லையா, எப்படி வளர்த்தாருன்னு சொல்லி கேட்டிங்களா. அண்ணனையும் என்னையும் பார்த்தீங்கன்னா தோல் மேலே கை போடுறது அவர் பேசுவார். பேசிட்டு செஞ்சு பாரு, அதில் தோத்துட்டீங்கன்னா அதனுடைய ரெப்பர்கஷன்ஸை நீ தான் ஃபேஸ் பண்ணிக்கணும், ஜெயிச்சிட்டின்னா ரொம்ப சந்தோஷம். இப்படி தான் ஒவ்வொரு விஷயமும். ஒரு சைக்கிளை ஓட்டுறதுலேருந்து ஒரு லேப்டாப்பை வாங்கி பழகணும் அப்படிங்கிற வரைக்கும், சரி தம்பி காசு தரேன் நீ வாங்கி செஞ்சுப்பார், ஆனால் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீ ஃபேஸ் பண்ணிக்கணும். நல்லதாக இருந்துச்சுன்னா சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம் உனக்கும் சந்தோஷம், அப்படி லிபர்ட்டி விட்டுருவார். அந்த லிபர்ட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு இளைஞனுக்கும் தேவை. அவன் உள்ளே போய் அதில் வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டு வந்தால் கூட அது எவ்வளவோ நல்ல விஷயந்தான். ஆனால் அதை செஞ்சு பார்க்காம அவன் லைஃப் லாங் ஏக்கத்தில் அதை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அப்பா நான் லைஃப்பில் அதை ஆசைப்பட்டேன், நீங்கள் எனக்கு அதை செஞ்சே கொடுக்கல அப்படின்னு பசங்க 2 பேரும் சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் நாங்கள் என்ன கேட்டோம்னாலும் செஞ்சுருவார், என்ன கேட்டோம்னாலும் வாங்கி கொடுப்பார், அவர் சக்திக்கு மீறி வாங்கி கொடுப்பார். அப்படி தான் லேப்டாப் நான் கேட்டேன், அப்போ எனக்கு லேப்டாப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. என்னடா இப்போ தான் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜில் போய் லெக்சராக ஜாயின் பண்ணியிருக்கேன், உனக்கு அங்கே ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துருந்தாங்க, நான் வந்து பார்த்தப்போ நீ ஒரு கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சுட்டு இருந்தால் சந்தோஷமாக இருந்துச்சு, உனக்கு இருக்கிற தம்பி லேப்டாப் அப்படின்னாரு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேணுங்கிற பிபிடியை வீட்டில் வந்து நான் ரெடி பண்ண முடியலப்பா, சரி அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினா பார்த்தாதா 11,000 ரூபா தானே வருது, அப்போ 11,000 ரூபா டெஸ்க்டாப் 11,000 ரூபா தானே வருது, 22,000 ரூபா கொடுத்து லேப்டாப் வாங்கணுமா, இல்லைப்பா லேப்டாப் எடுத்துகிட்டு போகலாம் வேறு ஏதாவது காலேஜுக்குலாம், நீ எந்த காலேஜுக்கு, இப்படி நிறைய கேள்விகள் கேட்டார். சரி கிடைக்க போகிறதில்ல அப்படின்ட்டு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தம்பி ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று மெச்சூர் ஆகுது, அந்த இன்சூரன்ஸில் எனக்கு 30,000 ரூபா வரும், அதில் 10,000 ரூபா எடுத்துகிட்டு 20,000 ரூபா உனக்கு கொடுக்குறேன், என்ன லேப்டாப் வேணாலும் வாங்கிக்கோ, ஆனால் அந்த லேப்டாப்பில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸோ இல்லை அதில் ஏதாவது உனக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா, உனக்கு அதில் சாஃப்ட்வேர்ஸ்லாம் தெரியல அப்படின்னா நீ தான் பார்த்துக்கணும். ஏன்னா அண்ணன் எம்சிஏ படித்தவன், அவனுக்கு கம்ப்யூட்டர் பற்றி தெரியும், நீ எம்பிஏ படித்தவன், உனக்கு கம்ப்யூட்டர் பற்றி ஒன்றும் தெரியாது, பார்த்துக்குவியா அப்படின்னாரு. பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு பணம் கொடுத்தார். அவர் கடைசி வரைக்கும் ஐ டிட் நாட் லெட் டவுன். நானே பார்த்தேன், பிரச்சனை வந்துச்சு, மதர் போர்டு பிரச்சனை வந்துச்சு, தூக்கிட்டு நானே கோயம்புத்தூர் போய் சர்வீஸில் பண்ணி. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தான் சின்ன வயசில் இருந்து ஜிம்முக்கு போகும்போது அப்படி தான் போடா தம்பி, ஆனால் வந்துட்டு இல்லை ஜாயிண்ட்லாம் வந்துட்டு உனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீ தான் பார்த்துக்கணும், அப்புறம் என்கிட்ட வரக்கூடாது, நான் வேண்டான்னு சொல்கிறேன், ஆனால் நீ சமாளிச்சுக்கு வேணால் தாராளமாக போ அப்படின்னு. இல்லைப்பா நான் கரெக்டாக அந்த மேனுஸ்கிரிப்ட்லாம் படித்து புக்கெல்லாம் படித்து தான்ப்பா வேலையை செய்கிறேன், அப்போ எக்ஸசைஸில் எனக்கு இன்ஜுரி வரதுக்கு சான்ஸ் இல்லைனோட நம்பிக்கையை கொடுத்தார். ஸோ இது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா சஃபிஷியன்சி மோட்டிவேஷன் சொல்லுவோம் சைக்காலஜியில். சஃபிஷியன்சி மோட்டிவேஷன் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலையை செய்வீங்க அப்படிங்கிறத நம்புறது மட்டும் சஃபிஷியன்சி மோட்டிவேஷன் இல்லை. அந்த வேலையில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்கிற நம்பிக்கையும் சேர்த்து இருக்கிறது தான் சஃபிஷியன்சி மோட்டிவேஷன். பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் சஃபிஷியன்சி மோட்டிவேஷன் இங்கே இருக்குது. ஆனால் பையனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு அப்படின்னா ஐயோ அதனால் தாங்கிக்க முடியல அப்படின்ட்டு அவங்க வித்ட்ரா ஆவாங்க. ஆனால் அப்பா அப்படி வித்ட்ரா ஆனதில்லை. பிரச்சனை வந்தால் நீ சமாளிடா, சமாளிச்சுக்கோ, நீ சொல்லு, நான் உனக்கு உடனே செஞ்சு தரேன், சமாளிப்பேன்ப்பா, செஞ்சுருவார். நானும் அண்ணனும் இது வரைக்கும் அப்படி சமாளிப்பேன்ப்பான்னு சொல்லி சோட போனதா சரித்திரமே இல்லை. எங்களால் முடிஞ்சது சமாளிச்சுட்டே தான் இருக்கோம். இப்போவும் அவர் இல்லாத போதும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இதையும் கேட்டார், நாளைக்கு நான் இல்லைன்னா சமாளிச்சு கேட்டா தம்பி அப்படின்னு. அது மட்டும் கஷ்டம்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ அதையும் அவர் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கார். இப்போ அவர் இல்லை எங்கூட, ஆனால் நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது அதுதான்,
நீங்கள் செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் பொண்ணு மேலேயோ பையன் மேலேயோ வச்சா மட்டும் பத்தாது. அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் நம்ம பையன் நம்ம பொண்ணு ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் சேர்த்து வச்சிங்கன்னா அதை விட ஒரு காஸ்பல் ஸ்ட்ரென்த் ஒரு இளைஞனுக்கு வரதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படி தான் அவர் வளர்த்தார். அப்புறம் ஆசாபாசங்கள், அப்புறம் விருப்பங்கள், தேவைகள் அப்படிங்கிறதெல்லாம் அப்பாகிட்ட சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா கேட்டுக்குவார். ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிப்பார். எடுத்த உடனேயே பணம் என்ன மரத்துலேயே காய்க்குது அப்படின்லாம் அவர் பேசினதே கிடையாது. ரொம்ப நிதானமான சம்பளத்துக்காரர் தான். ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் ஒரு பெரிய பணக்காரர் மாதிரி தான் எங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருந்தார். எல்லாமே நம்மளால் பண்ண முடியும் தம்பி, ஆனால் அகலக்கால் வைக்காமல் பார்த்துக்கோன்னு சொல்லுவார். ஸோ இந்த கம்ஃபர்ட் எங்களுக்கு அவர் கொடுத்துட்டே இருந்ததுனால லைஃப்பில் நிறைய விஷயத்தை எங்களால் செய்ய முடிஞ்சு. 400 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமே என்னுடைய ட்ரைனிங் இன்டர்வென்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்த போது அந்த எம்சிடி இன்ஜினியரிங் காலேஜில் ஃபைனல் இயரில் படிக்கிற அந்த 400 பேருக்கு மட்டும் என்னுடைய ட்ரைனிங் போயிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்குள்ளே ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, இந்த 400 பேர் ஏன் நம்ம 4000 பேர் ஆகக்கூடாது? எத்தனையோ காலேஜஸ் இருக்குது. அதில் நான் ரொம்ப முக்கியமான ஒரு பபிள்டு விஷயத்த சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, எம்சிடியில் சென்டனரி ஹால்னு ஒரு ஹாலை கட்டினாங்க. 5000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டியில் இருக்கிற ஹால் அது. அதை வெங்கைய நாயுடும் வைரமுத்துவும் திறந்து வச்சாங்க. அவங்க திறந்து வச்சோன்னே அது அந்த ஹால் பயங்கர மேசிவான ஒரு விஷயமா மாறிடுச்சு. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுவோம் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜில். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அத்தனை காலேஜும் அங்கே பசங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ 5000 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருப்பாங்க. இன்ஃபோசிஸ், விப்ரோன்னு பெரிய பெரிய கம்பெனிஸ் அதை ஒரு ஹப்பாக வச்சு, அந்த ஹாலை ஹப்பாக வச்சு அங்கேயே ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தொகுத்து வழங்குறது, அப்புறம் ஹெச்ஆர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு மேடையில் இது மாதிரி மைக்கு பிடிச்சிட்டு பேசுறது நான் எம்சிடியோடைய ஸ்டாஃபாக. அப்போ நிறைய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எங்கிட்ட பேசினாங்க, சார் நீங்கள் என்னவா இருக்கீங்க, சார் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்க முடியுமா, சார் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக வருவீங்களா அப்படிங்கும்போது எனக்கு நல்ல ஓப்பனிங் இருந்தது அங்கே தெரிஞ்சுது. எனக்கு வேறு ஃப்ரீலான்ஸாக இந்த 400 பேரை 4000 பேரை எப்படி மீட் பண்ணுறதுன்ட்டு ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் அன் ஐடியா. ஸோ இந்த ஐடியாவுக்கு ஒரு பெரிய முகாந்திரமான ஒரு ஓப்பனிங் கொடுத்தது இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான். ஹிந்துஸ்தான் காலேஜ் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர், மகாராஜா காலேஜ் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர், நிறைய பேர் வந்தாங்க. காலேஜில் முறையிட்டு பார்த்தேன், சார் எனக்கு இந்த மாதிரி வெளியில் போகிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி. மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று நீங்கள் சைன் பண்ணணும், ஆனால் வெளியே நீங்கள் ரெமுனரேஷன் எதுவும் வாங்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டெசிஷனை நான் ரொம்ப மதித்தேன். ஏன்னா அந்த காலேஜில் அவங்களுடைய ஸ்டாஃபுக்கு அவங்க கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன் அது. பட் எனக்கு கொஞ்சம் என்னுடைய விங்ஸை ப்ராடன் பண்ணணும்னு தோணுச்சு. சொல்லி பார்த்தேன். அவங்களுடைய ஸ்டாட்யூட்டரி வார்னிங்குள்ளே நான் வரவும் எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ பேப்பர்ஸ் போட்டுட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்த பிறகு கடவுள் புண்ணியத்தில் ஜூன் 1, 2007 நான் வெளியே வந்த டேட் 15 வருஷம் முடிஞ்சிருச்சு. வெளியே வந்தோன்னே அப்படியே டக்குன்னு வெளியே வந்தோன்னே அந்த நியூஸ் வந்தோன்னே, அப்போல்லாம் வாட்ஸ்அப்லாம் கிடையாது, எஸ்எம்எஸ் மட்டும்தான். எல்லா பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கும் நான் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போட்டேன், நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ட்டு. வரிசையாக எல்லோரும் கூப்பிட்டு சான்ஸ் கொடுத்தாங்க. சார் என் பசங்களை ட்ரெயின் பண்ணுங்கள், சார் எங்கள் பசங்களை ட்ரெயின் பண்ணுங்கள். ஜிவிஜி விசாலாட்சி காலேஜ், பார்க்கு, தமிழ்நாடு, ஹிந்துஸ்தான்னு நிறைய காலேஜஸ். யூசி அந்த அசைன்மெண்ட்ஸ் லைனப் ஆச்சு பார்த்தீங்களா, அதை முடிக்கிறதுக்கே எனக்கு 1.25 வருஷம் ஆச்சு. அப்போ 1.25 வருஷம், லாஜிக்கலி ஸ்பீக்கிங் 1.25 வருஷம் நீங்கள் அத்தனை காலேஜஸ் போனோன்னே அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் அது பரவும். ஸோ தென் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 வருஷம் எனக்கு அமைஞ்சுது. ஸோ இப்படியே வேர்ட் ஆஃப் மவுத்லேயே போயிடுச்சு. இது வரைக்கும் நான் எந்த காலேஜிலும் போய் எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு நான் நிற்கவே அவசியம் இல்லை இது வரைக்கும். டச் வுட், இனிமேல் அந்த அவசியமும் வராது. ஸோ அப்படித்தான் 400 பேர்த்துக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தது அப்படிங்கிறது இப்போது இந்த 15 வருஷத்தில் 75,000 ஸ்டூடெண்ட்ஸை நான் மீட் பண்ணிட்டேன். ட்ரைனிங் அப்படிங்கிறது கடைசியாக மீட் பண்ணது ஜிவிஜி விசாலாட்சி காலேஜில் மே மாதம். அவங்களோட சேர்ந்து 75,000 அப்படிங்கிற நம்பரை டச் ஆகிடுச்சு. ஸோ நிறையா படிக்கணும், உங்களையே நீங்கள் தயார்படுத்தணும். உங்கள் யூடியூப் சேனலில் யூடியூப் சேனலில் நான் ஒரு செஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணேன். அந்த செஷனோட வீடியோ அப்படியே நான் ராவாக போட்டுருவேன். யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, யார் பார்க்குறாங்க எனக்கு அது தெரியாது. ஆனால் யாரோ ஒருத்தனுக்காவது டெஃபினட்டாக அது யூஸ் ஆகும். அந்த மாதிரி நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. ப்ரொஃபஷனலாக ஒரு யூடியூபர் கிடையாது நான். ஸோ என்னால் முடிஞ்சதை அந்த செஷன்ஸ் நான் போட்டுருவேன். ஏன்னா அந்த செஷனில் இந்த 100 பேர் கேட்ட கேள்விக்கு அவங்க கேட்டதை வேறு யாரோ ஒரு 1000 பேர் யூடியூப்பில் கேட்கலாம். ஸோ 2010 நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். 12 வருஷமாக இருக்குது. ஸோ செஷன்ஸை மட்டும் போட்டுகிட்டே இருக்கேன். நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. அது எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. அப்படியே போயிட்டுருக்கு லைஃப். அப்படி வந்தது தான் எஸ்டிசியில் நீங்கள் படிக்கும்போது அதே மாதிரி. ஸோ இன்ஃபேக்ட் அந்த ஃப்ரீலான்ஸில் தான் உங்களையே எனக்கு கொடுத்துருக்கு. இப்போ நீங்களும் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது காரணமே அந்த ஃப்ரீலான்ஸ் தான். ஸோ இது எதுவுமே ஒரு இடத்துல 12,000 15,000 சம்பளம் வாங்கிட்டு என்னால் பண்ணியிருக்க முடியாது. அதனால தான் வெளியே வந்தேன். டாக்டர் விஜயரங்கன்னு ஒரு டைரக்டர் இருந்தார் எம்சிடியில். அவர் கேட்ட கேள்வி எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. எம்சிடியில் நான் பேப்பர்ஸ் போடும்போது என்னுடைய சம்பளம் 14,800 ரூபா. 17,000 ரூபா கொடுப்பாங்க, பிடித்தமெல்லாம் போக 14,800 ரூபா. அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். நான் ஒரு வாரத்துக்கு உனக்கு 4,000 ரூபா தேவைப்படும் இந்த இடத்த விட்டு போனீங்கன்னா,
அதுக்கெல்லாம் உனக்கு ஏற்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டார். வாரத்துக்கு 4000 இல்லை சார், வாரத்துக்கு 40 ரூபா அப்படிங்கிறது கூட என்கிட்ட ஏற்பாடு கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியும், இந்த 26 வருஷத்தில் 26வது ஏஜில் நான் ஆண்டர்ப்ரனர் ஆகலை அப்படின்னா அப்புறம் என்னால் எப்போவும் ஆண்டர்ப்ரனர் ஆக முடியாது. அதனால் நான் வெளியே போய் க்ரியேட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அது ஒரு எஸ், நான் உங்கள்கிட்ட ஹானஸ்ட்டாக சொல்லிடுறேன். அவர்கிட்ட கொஞ்சம் கோவமாக தான் நான் பேசிட்டு வந்தேன். ஆனால் அந்த மனுஷன் கோவமாக கேட்கல, ஆனால் நான் கோவமாக பேசிட்டு வந்தேன். ஆனால் ஒரு மாதம் கழித்து நான் அவருக்கு ஃபோனை பண்ணி பேசினேன். 20,000 இப்போ நான் சம்பாதிக்கிறேன் சார், 14,000 தான் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ எனக்கு 20,000 மாதம் சம்பாத்தியம் வந்துட்டுருக்கு, எனக்கு ஒரு வருஷம் வேலை இருக்குது சார் அப்படின்னு அவர் ப்ளஸ் பண்ணி தான் அனுப்பிச்சார். ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆண்டர்ப்ரனர் ஆகணும், ஃப்ரீலான்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒவ்வொரு பொண்ணு ஒவ்வொரு பையனுடைய லைஃப்லேயும் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஸ்பார்க்கை பற்ற வைப்பாங்க. அந்த ஸ்பார்க்கை பார்த்து அவங்க தோண்டு போக வேண்டியதில்லை, அதே ஃபியூவலை எடுத்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதான். ஸோ 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஜூனோட 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆண்டவ முடியத்தில் நல்லபடியாக போயிட்டுருக்கு, இனிமேலும் போகணும்னு நம்புகிறோம்.